அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியே, நூஹுக்கும் அவருக்கு பின்னர் வந்த நபிமார்களுக்கும் நாம் வஹி அறிவித்தவாறே உமக்கும் நிச்சயமாக நாம் வஹி அறிவித்தோம். மேலும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் ஈசா, அய்யூப், யூனுஸ், ஹாரூன், சுலைமான் ஆகியவர்களுக்கும் இவ்வாறே நாம் வஹி அறிவித்திருக்கிறோம். தாவூதுக்கு ஜபூர் என்னும் வேதத்தை நாமே கொடுத்தோம். இவர்களைப் போல் இன்னும் வேறு பல நபிமார்களையும் நாம் அனுப்பி வைத்தோம். அவர்களுடைய சரித்திரங்களையும் இதற்கு முன்னர் நாம் உமக்கு கூறியிருக்கிறோம். வேறு பல நபிமார்களையும் நாம் அனுப்பியிருக்கிறோம். எனினும் அவர்களுடைய சரித்திரங்களை நாம் உமக்கு கூறவில்லை. மூசாவுக்கு வஹி அறிவித்ததுடன் அல்லாஹு பேசியும் இருக்கிறான். அல்லாஹ்வின் மீது குற்றம் கூற மனிதர்களுக்கு ஓர் ஆதாரமும் இல்லாதிருக்க இத்தூதர்களுக்கு பின்னரும் யஹியா போன்ற வேறு பல தூதர்களை சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறுகிறவர்களாகவும் நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கின்றவர்களாகவும் நாம் அனுப்பி வைத்தோம். அல்லாஹ் அனைவரையும் மிகைத்தவனாக ஞானமுடையவனாக இருக்கிறான். நபியே, இவர்கள் உம்மை நிராகரித்து விட்டதனால் ஆவதென்ன? மீது அருளப்பட்ட வேதம் உண்மையானதென்றும் உமது மேலான தகுதியை அறிந்தே அதை மீது அவன் இறக்கி வைத்தான் என்றும் அல்லாஹ்வே சாட்சியம் கூறுகிறான். அவ்வாறே வானவர்களும் சாட்சி கூறுகின்றனர். அல்லாஹுவே போதுமான சாட்சி ஆவான். நபியே, உம்மை எவர்கள் நிராகரித்து மற்றவர்களையும் அல்லாஹுடைய வழியிலிருந்து மக்களை தடுத்தார்களோ அவர்கள் நிச்சயமாக வெகு தூரமான ஒரு வழிகேட்டில்தான் சென்று விட்டனர். நபியே, எவர்கள் உம்மை நிராகரித்துவிட்டு அநியாயம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனாக இல்லை. நேரான ஒரு வழியில் அவர்களை செலுத்தவும் மாட்டான். நரகத்தின் வழியை தவிர அதில்தான் அவர்களை செலுத்துவான். அந்த நரகத்தில்தான் அவர்கள் என்றென்றும் தங்கியும் விடுவார்கள். இவ்வாறு செய்வது அல்லாஹுவுக்கு மிக சுலபமே. மனிதர்களே, உங்கள் இறைவனால் முற்றிலும் உண்மையைக் கொண்டே அனுப்பப்பட்ட தூதர் நிச்சயமாக உங்களிடம் வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அவரை நம்பிக்கை கொள்ளுங்கள். அது உங்களுக்கே மிக்க நன்று. நீங்கள் அவரை நிராகரித்து விட்டால் அல்லாஹுக்கு ஒன்றும் குறைந்து விடாது. ஏனென்றால் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் நிச்சயமாக அல்லாஹுக்குரியனவே. அல்லாஹ் அனைவரையும் நன்கறிந்தவனாக ஞானமுடையவனாக இருக்கிறான்.